ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் தை வெள்ளிக்கிழமையோட அந்த vlog தான் வந்து பார்க்க போகிறோம். தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அம்மா என்னையும் சரண்யாவையும் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருந்தா. ஸோ நாங்கள் வந்து போயிருந்தோம். எங்களுக்காக அம்மா என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் வந்து இந்த vlogல வந்து பார்க்க போகிறீங்க. அது தவிர நிறைய புதுவிதமான ரெசிபீஸும் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கா அம்மா. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும். ஸோ இந்த வருஷம் தை வெள்ளிக்கிழமைக்கு அம்மா இங்கே இருந்ததுனால எங்கள் 2 பேரையும் வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருந்தா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து அக்கார வடசல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசியும் ஒரு புடி பைத்தம்பருப்பும் இப்படி நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி இருக்கணும், தாப்பல் இப்படி இருக்கணும். இது மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா களைஞ்சிரும். வடசலுக்கு அரிசி நல்லா களைஞ்சி அதில் போட்டுட்டேன். இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் அப்படியே இதில் வந்து விட்டுட்டு அப்படியே நேராக வச்சுடலாம். அப்படியே இந்த பாலை விட்டுட்டு நல்லா கிளறிடுவோம். கிளறிட்டு அடுப்பில் வச்சுருவோம். அதுக்கு தண்ணி வேண்டாமாம்மா? செல்ல வேண்டாம், பாலில் தான் வேகணும். இது மாதிரி இருக்கணும். இது வந்து நல்லா கொதிக்க பார்த்து அப்புறமா மூடிடலாம். விசில் எத்தனை விடணும்? விசில் வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே வெயிட் போட்டுருவோம், அவ்வளோதான். இதை வந்து அடி பிடிக்காமல் கொஞ்ச நாளைக்கு கிளறி விடுவோம். அது நல்லா கொதிச்சு பால் கொதிச்சு வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம் பருப்பு வறுக்கிறதுக்கு. இது போகிறோம். உளுந்தோரை பண்ணுறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். துளிப்போரம் புளி, ஒரு 4 வரமிளகா, இவ்வளோ தான். இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து முதல்ல புளியை போட்டுப்போம். அது மேலே மிளகும் போட்டுப்போம். இது 2 வறுத்ததுக்கு அப்புறமா மிளகாவும் உளுத்தம்பருப்பையும் 2 ஒன்றா போட்டலாம். இப்போ இது 2 ஒன்றா போட்டலாம். இதுக்கு கருப்பு உளுந்து போட்டுக்கலாமா? கருப்பும் போட்டுக்கலாம், வெள்ளையும் போட்டுக்கலாம். நம்ம சௌரியம் தான் அது. உளுந்தை வந்து வெள்ளையாக போட்டோம்னாக்கா கொஞ்சம் கலராக இருக்கும். கருப்பு போட்டாக்கா வாசனையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கலர் வந்து டிம்மாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, அதுதான். தோலோடு பண்ணுறதுல தான் பவர் ஜாஸ்தி இருக்குது. இதுலலாம் உடம்புக்கும் நல்ல ஹெல்த்து. தோலோடு பண்ணுறதுல தான். அது இருந்தாலும் போட்டுக்கலாம், இது இருந்தாலும் போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து போட்ட பொருள் எல்லாமே என்னென்னா வறுத்தாச்சு. இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றுது. இப்போ தாளிச்சு கொட்டத்துக்கு நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த எண்ணெய் இதிலே விட்டுணுடலாம். நமக்கு வந்து கடுகு போடலாம். கடுகு போட்டுட்டு அது மேலே உளுத்தம் பருப்பையும் போட்டலாம். அதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், இதையும் போட்டலாம். முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் போட்டிருக்கேன். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டலாம். கொஞ்சம் பெருங்காய பவுடர் இதில் போட்டுக்கலாம். போட்டோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் ஆற வச்சுருக்கேன். இந்த சாதத்தில் இதை போட்டுப்போம். வந்து அக்கார வடசலுக்கு அரிசியும் பாலும் வச்சோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சு வந்துருக்கு. இப்போ வந்து இது ஒரு மூடி போட்டு வெயிட் போட்டு அப்படியே சிம்மில் வச்சுருவோம். அது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் திறக்கலாம். மூடி போட்டிருக்கோம், அப்படியே இருக்கட்டும், பார்க்கலாம். நம்ம சாத்துக்கு தேவையான அளவுக்கு இந்த சால்ட்டை போட்டுக்கலாம். இதுலேயே இதை போட்டுட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது பொடியாகிட்டு இதை திறக்கலாம். நமக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே சாத்தில் போட்டலாம். இப்போது சாதத்தை நல்லா கலந்துக்கலாம். சாதம் வந்து உதிராக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சாதம் ஒரு தாப்பில் வரும். சாதம் வந்து நமக்கு நல்லா கலந்தாச்சு. ஒரு தாப்பில் ஆகிடுது. இதை அப்படியே மூடி வச்சுடலாம். இப்போ வந்து பச்சை திராட்சையில் தயிர் பச்சடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். முதல்ல வந்து கொத்தமல்லி தழை இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 போட்டுருக்கேன். இது வந்து நிதானமான காரமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும்.
தேங்காய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுருந்துருக்கேன். சால்ட் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுருந்துருக்கேன். இதை வந்து அப்படியே நல்லா அரைச்சிடும். தேங்காய் கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டோம் இல்லையா, இதெல்லாம் அரைச்சாச்சு. இது வந்து கடுகு தாளித்து கொட்டி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பச்சை திராட்சை வச்சுருக்கேன். இதை நல்லா அலம்பிட்டு அப்படியே கட் பண்ணி இதில் போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு தயிர் விட்டுக்க வேண்டியது, அவ்வளோதான். புது மாதிரி. ஆமாம், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தயிர் பச்சடி. தயிர் வந்து ரொம்ப புளிக்கக்கூடாது. அதனால் திராட்சையும் ரொம்ப புளிப்பும் இல்லாமக்கு ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லாதக்கு அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்படி போட்டுனா நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போது இந்த திராட்சை எல்லாத்தையும் அப்படியே நம்ம கட் பண்ணிப்போம். கட் பண்ணி அதில் போட்டுட்டு தயிர் விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு நறுக்கின்னு இருக்கோம். இப்படி இருக்கணும். இதை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தயிர் விட்டுக்கலாம். நமக்கு நிறைய பிடிச்சதுன்னா நிறைய பண்ணிக்கலாம். நமக்கு இல்லை மட்டை போகிறோம் அப்படின்னாலும் கம்மியாக பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து இப்போ இப்படியே கலந்துடலாம். இப்போ நம்ம வந்து தயிரில் எல்லாத்தையும் கலந்துட்டோம். கொத்தமல்லி தேங்காய் அதெல்லாம் அரைச்சிருக்கோம். திராட்சையும் இதில் நறுக்கி இப்படி போட்டிருக்கோம். ஏற்கனவே நான் தாளித்து கொட்டிட்டேன். இப்படி இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். புதுவிதமான தயிர் பச்சடி இந்த மாதிரி நீங்களுமே பண்ணுங்க. நம்ம வந்து ஆரஞ்சு வச்சு ஸ்வீட் பச்சடி பண்ண போகிறோம். இதை உரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆரஞ்சு தோல் வச்சு பண்ணி காமிச்சோம் பச்சடி. ஆமாம், அது வந்து உப்பு காரம் புளிப்போடு இருக்கும். இது வந்து ஸ்வீட் பச்சடி நம்ம இப்போ பண்ண போகிறது. இதை வந்து நல்லா உரிச்சிட்டு இந்த மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விதையை எடுத்துடணும். விதையை எடுத்துகிட்டு உங்களுக்கு எல்லா விதையும் எடுத்துகிட்டு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ வந்து ஸ்வீட் பச்சடிக்கு இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் காயட்டும். இந்த சொலையை வந்து அதில் முதல்ல ஒரு வதக்கிடும். இந்த ஆரஞ்சு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்படியே இது மேலே வந்து வெல்லத்தை போட்டுக்கலாம். நம்ம இந்த ஆரஞ்சு வந்து இப்போ நல்லா வதங்கி எடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லத்தை நம்ம போட்டுக்கலாம். இதை போட பார்த்து அப்படியே இலகிக்கும். கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த வெல்லம் போடும். இந்த வெல்லம் கரையட்டும், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுக்கு ஒரு துளிப்புறம் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஸ்வீட் பச்சடி வந்து ரெடி ஆகிடுத்து. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து அப்படியே ஒரு சின்ன ஏனத்தில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சூப்பர், பஞ்சாமிரதமாக இருக்குல்ல. ஆமாம், இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு புளிப்பு திதிப்பு அதில் துளி உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அக்கார வடசல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஜலம் இதில் விட்டுருக்கேன். வெல்லத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஜலம் விட்டுக்கலாம். பாகு வைக்கிறதுக்கு வந்து ஜலம் வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். வெல்லம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து மண் கிடையாது, அதனால் வடிகட்ட வேண்டாம். நான் அப்படியே போட்டுக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ? 2.5 டம்ளர் வெல்லம் போட்டால் சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம பாலில் வேகிறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டு கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது 1 டம்ளர் அரிசி 2.5 டம்ளர் வெல்லம் போட்டிருக்கேன். இதில் இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ நமக்கு வந்து பாகு வந்து இது பதமாக வேணுங்கிறது இல்லை, இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். வெல்லம் கரைஞ்சி வெல்லம் கரைஞ்சி பாகு இருக்கணும். அதுக்காக நம்ம ஜலத்தில் விட்டு பார்க்குற மாதிரி அந்த மாதிரி வேணுங்கிறது இல்லை. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த பாகு எடுத்து இப்போ சாதம் வச்சுருக்கோம் இல்லையா, இதை மசிச்சு வச்சுருக்கும் போது இதில் விட்டு கலரணும். கலரும்போது ஜாக்கிரதையாக கலருங்கோ. பாகு கையில் தெரிச்சிடும். கொஞ்சம் இழுத்து நன்னா கலரணும். இப்போ நம்ம பாகு விட்டு நன்னா கலரிட்டோம். இப்போ இதை அடுப்பில் வச்சு இது ரொம்ப திரும்பி சூடு பண்ணணுங்கிறது கிடையாது. இப்போ இதில் காய்ச்சின பாலை வந்து நம்ம விட்டுக்கலாம். நமக்கு லிக்விட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதை காய்ச்சின பால். இதுக்கு மில்க் மேடெல்லாம் தேவை கிடையாது. பாலே வெந்ததுனாலே அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது நல்லா நம்ம பாலில் வேக வைக்கணும். திரும்பியும் பாலை விடணும்.
அதனால தான் ஸ்வீட் வந்து கூட போடணுங்கிறது. அதில் ஒரு டம்ளர் ஒரு உழக்கு அரிசிக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கு இது. இதெல்லாம் நிறைய வேன் காணும் லிக்விடாக இருக்கிறதுனால. எல்லாமும் நல்லா ப்ரௌனாக இருக்கும். ஆமாம். நல்லா கலர். இந்த பாலையும் விட்டுறேன் நான், சரியாக இருக்கும். பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கும். திக்கான பாலில் பண்ணிடணும் அப்படின்னாக்கா மில்க் மேட் போட்டால் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் வரும் இது. சிம்லே வச்சிருக்கியா? ஆமாம். ஏன்னா நமக்கு எல்லாமே செட் ஆகிடுது. இந்த பாலை விட்டு சரி பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த ஸ்டீம் கொஞ்சம் போற வச்சுருக்கேன். அதில் அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு அக்கார வடசல் வந்து ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து முந்திரி பருப்பு நெய்யில் தாளிச்சு கொட்டணும், ஏலக்காய் போடணும். இதுக்கு வந்து அக்கார வடசலுக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம். நெய்லாம் வந்து நம்மளோட சௌரியம் தான், எவ்வளோ வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நெய் இதெல்லாம் வந்து நம்ம சௌரியத்துக்கு தான். இப்போது அதில் நெய் விட்டுட்டோம். நெய் நல்லா காயட்டும். இதுலேயும் கொஞ்சம் பொருள் விடலாம். விட்டுட்டு நல்லா கலரி காமிக்கிறது. இந்த அளவுக்கு லூஸாக இருந்தாக்கா நமக்கு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இதுலேயே வந்து ஏலக்காய் பொடியை இதுலேயே போட்டுறேன் நான். இப்போ நமக்கு வந்து நெய் காஞ்சி கொடுத்து முந்திரி பருப்பு வந்து ஒரு கை அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இதை போட்டுட்டு திரும்பி அடுப்பில் வைக்கலாம். இதுக்கு திராட்சைலாம் வேணுங்க. திராட்சை வேணுங்கிறது முந்திரி பருப்பே போகிறோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் போட்டுலாம் நம்ம. நம்மளுடைய அக்கார வடசல் ரெடி ஆகிடுது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலரிடணும். நம்ம வந்து புதுவிதமாக ஒரு ஸ்வீட் கார்ன் போட்டு ஒரு வடை பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 3 கார்ன் வந்து உரிச்சு வச்சுருக்கேன். இப்படி அதுக்கு 4 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ரைஸாக அரைச்சுட்டு ஆமாம், இதை வந்து முதல்ல இதை உப்பு போட்டு இதை ஃபஸ்ட்டு முதல்ல அரைச்சிடணும். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சும்மா லைட்டாக ஒரு திருப்பி திருப்பணும். ரொம்ப அரைக்கக்கூடாது, லைட்டாக திருப்பினா போகிறோம். இது நல்லா மசிஞ்சு போயிடும். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பச்சை மிளகா இதெல்லாமும் உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் அரைச்சாச்சு. இது மேலே வந்து கார்ன் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மூடு கொடுத்து அப்படியே எடுத்து திருப்பிடலாம். நம்ம இதுக்கு வந்து ஜலம் வேண்டாம், அப்படியே அரைச்சிடலாம். வந்து கார்ன் அரைச்சிட்டோம். இதால் ஒரு கரண்டி கடலை மாவு போட்டுக்கலாம், அரை கரண்டி அரிசி மாவு போட்டுக்கலாம். இது அப்புறமா பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கு இந்த கொத்தமல்லியும் தேங்காய் போட்டிருக்கோம், கொத்தமல்லி போட்டிருக்கோம், பெருங்காய பவுடர் போட்டோம். இப்போ அப்படியே சேர்த்து பிசைய வேண்டியதான். அப்படி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கடலை மாவு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஜலமே விடாமல் அரைக்கணும். இந்த கானே ஜலம் விட்டுருந்துரும். ஆமாம், அதனால் வேணும்னா மாவு தான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிற மாதிரி வரும், ஜலம் தெளிக்க வேண்டாம். இன்னும் ஒரு 3/4 கரண்டி கடலை மாவு போட்டிருக்கோம். இதை போட்டுனா போதும். இப்போ வந்து நமக்கு கரெக்டாக போயிடுத்து. பிசைஞ்சிட்டு எண்ணெய் வச்சு வடை தட்டலாம். வடை சைஸ்லாம் நம்மளோட சௌரியம் தான், எப்படி வேணுமோ தட்டிக்கலாம். பெருசாக வேணாலும் சரி, சின்னதாக வேணாலும் சரி, நம்ம சௌரியம் தான். மீடியமாக நம்ம வந்து இந்த அளவுக்கு எடுத்து அப்படியே தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுத்து. ரொம்ப மெலிசாக தட்ட வேண்டாம், இந்த அளவுக்கு தட்டினா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். போடும்போது ஜாக்கிரதையாக போடுங்க. ஸ்டீம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வைக்க வேண்டாம், கரெக்டான அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
வடை கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சட்டுவத்தால் பெரட்டி விடணும். முதல்ல போட்ட நாளைக்குமே பெரட்டி விட்டோம்னா எல்லாம் உடஞ்சி போயிடும். கொஞ்சம் வேகட்டும், அப்புறமா பெரட்டி விட்டுக்கலாம். இது வந்து சீக்கிரமும் வெந்து போயிடும். புது மாதிரியாக இருக்குல்ல இந்த வடை. ஆமாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்வீட் கார்னில் பண்ணும்போது உப்பு காரம் அந்த ஸ்வீட்டோடு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இன்றைக்கி எல்லாமே வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டு, வித்தியாசமான வடை, எல்லாம் ஒரு வித்தியாசம் தான் இன்றைக்கி. வந்து வடை நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும். சீக்கிரம் வந்துடுது. ஆமாம், சீக்கிரம் வந்துடும். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி எடுத்துடலாம். நம்மளோட கார்ன் வடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது. எப்படி இருக்குது பாருங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. தைவெள்ளிக்கிழமைக்காக குழந்தைகளெல்லாம் வர சொல்லியிருக்கேன் சாப்பிட்றதுக்காக. என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். அக்கார வடசல் பண்ணியிருக்கேன், திராட்சை தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்வீட் பச்சடி வந்து இந்த ஆரஞ்சு பழம் கமலாப்பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஸ்வீட் பச்சடி பண்ணியிருக்கோம். அதில் கேபேஜ் வந்து கறி பண்ணியிருக்கேன், கத்திரிக்காய் வந்து காரக்கறி பண்ணியிருக்கேன், சௌச்சௌ கூட்டு பண்ணியிருக்கேன், உளுந்து உரை பண்ணியிருக்கேன், பரங்கிக்காய் அரைச்சி விட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரசம் வச்சுருக்கேன், சாதம் பருப்பு. இது வரைக்கும் சமையலோடது. இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குங்கிறத காமிக்கிறேன். இது வந்து வடை பண்ணியிருக்கோம், கார்ன் வடை, ஸ்வீட் கார்ன் சொன்னேன் இல்லையா, அந்த கார்ன் வடை பண்ணியிருக்கேன். இது வந்து பர்ஃபி பண்ணியிருக்கேன், கடலை மாவும் தேங்காயும் மட்டும் போட்டு ஒரு பர்ஃபி பண்ணியிருக்கேன். தயிர் இருக்குது, பக்கத்தில் ஊறுகாய், அவ்வளோதான். என்னோடய சமையல் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். குழந்தைகளுக்கு இனிமேல் பசங்களை வர சொல்லிவிட்டு இலையை போட்டு இனிமேல் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு வச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். குழந்தைகளுக்காக வச்சு கொடுக்கறதுக்கு எல்லாமே வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். குழந்தைகளுக்கு வந்து வளையல் வாங்கியிருக்கேன். இது மாதிரி கல் வச்ச வளையல், பச்சைக்கல், நீலக்கல். லாவண்யா, சரண்யா, கீர்த்தனா 3 பேருக்குமே ஒரே மாதிரி தான் எல்லாமே வாங்கியிருக்கேன். எல்லாருக்கும் 4 வளையல். இதில் 4 வளையல், அதில் 4 வளையல். இது வந்து ப்ளூ கலர், இது வந்து க்ரீன் கலர். இதுவுமே வாங்கினாலுமே கூட நமக்கு வந்து குழந்தைகளுக்குலாம் எப்போதுமே கண்ணாடி வளையல் வாங்கி தரணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த கண்ணாடி வளையலும் வாங்கியிருக்கேன், இந்த வளையலும் வாங்கியிருக்கேன், இதெல்லாமும் வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து குழந்தைகளுக்கு காஜல், மை வாங்கியிருக்கேன், சாந்து வாங்கியிருக்கேன், நெயில் பாலிஷு, கோனு, பவுடர், ஷாம்பு, தேங்காய் எண்ணெய், கண்ணாடி. இது மாதிரி புதுவிதமான சீப்பு, இப்படியும் இப்போ வரைக்கலாம், இப்படியும் வரைக்கலாம். அது மாதிரி புதுவிதமான சீப்பு வாங்கியிருக்கேன். தேங்காய் ஒன்று இருக்குது, வெத்தலைப்பாக்கு, பைசா, மஞ்சள், குங்குமம் இதெல்லாமும் வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது, குங்குமம் இருக்குது, பச்சை மஞ்சளும் வச்சுருக்கேன். இதில் பச்சை மஞ்சளும் வச்சுருக்கேன், வெத்தலைப்பாக்கு, பழம், 9 கஜ புடவை. 9 கஜ புடவை என்ன புடவைங்கிறத காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து 10 கஜம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் புடவை, ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டிக்கிறதுக்கு. அப்படியே சில்க் காட்டன் மாதிரி இருக்கும் அந்த புடவை. சின்னாலம்பட்டு புடவை. இது சின்னாலம்பட்டுலேயே இது வந்து ஒரு புதுவிதமான புடவை. இது கலர் மட்டும் ஒருத்தருக்கும் வெவ்வேறு கலரு, ஆனால் குவாலிட்டி எல்லாமே ஒன்று. இது மாதிரி புடவை ரவிக்கு அது மாதிரி வாங்கியிருக்கேன். இதே மாதிரி தான் எல்லாருக்குமே, 3 பேருக்குமே இதே மாதிரி தான் எல்லாருக்குமே வெத்தலைப்பாக்கு. இதே மாதிரி தான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே வளையல், கண்ணாடி, சீப்பு, மஞ்சள், குங்குமம் எல்லாமே அதே மாதிரி தான், ஒரே மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இது வந்து கன்னியா குழந்தைக்காக, ஹரிணிக்காக வாங்கியிருக்கேன். இது குழந்தைக்கு பாவாடை சட்டை, சீப்பு, வெத்தலைப்பாக்கு எல்லாம் அதே மாதிரி தான். வளையல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். குழந்தைக்கு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து பேத்திக்காக, குட்டி பேத்திக்காக இது வாங்கியிருக்கேன். இது குழந்தைக்கு குட்டியாக கெவனு. நான் மாற்று கன்னியா குழந்தை, குட்டி கன்னியா குழந்தை, அதனால் குழந்தைக்காக அது கன்னியா குழந்தைக்கு வாங்கியிருக்கேன். இது வந்து பேரனுக்காக ட்ராயர், பேண்ட்டு, சட்டை, குழந்தைக்கு நோட்டு இதெல்லாமும், குழந்தைக்கு இந்த மாதிரி தலைக்கு போட்டுக்கிற பேண்டு இதெல்லாமும், மஞ்சள், குங்குமம் இதெல்லாமும் குழந்தைக்கு கொடுது.
பேரன் பேத்தி அவளுக்கும் வாங்கியிருக்கேன். இது வந்து கன்னியா குழந்தைக்கு பேத்திக்காக இது வாங்கியிருக்கேன். இது வந்து 2 பொண்ணு மாட்டு பொண்ணு இவ 3 பேருக்குமே வாங்கியிருக்கேன். எல்லாம் ஒரே மாதிரி தான் எல்லாமே வாங்கியிருக்கேன். காமிக்கிறேன். இது வந்து லாவண்யோட புடவை, இது வந்து சரண்யாவோட புடவை. கட்டின்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சரண்யாவோட புடவை. அதே மாதிரி தான் கீர்த்தனாவுக்கும் வளையல் எல்லாமும் எல்லாம் அதே தான். இது வந்து மாட்டு பொண்ணுக்கு. இது வந்து கீர்த்தனாவோட புடவை. கனகாம்பர கலரில் கிரே கலர் பார்டர். ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே சில்க் காட்டன் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த சினாலம்பட்டு மாதிரியே இல்லை, சில்க் காட்டன் மாதிரியே இருக்கும். ஆமாம், நல்லா காஃபி ப்ரௌனில் இது மாதிரி க்ரீன் போட்டு இது மாதிரி இருக்கும். இது எங்கம்மா கிடைக்காது? இது எஸ்எல்ஆர் கலெக்ஷன்ல உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, கலர் ஆப்ஷனும் இருக்கு. சின்னாலம்பட்டு எல்லா வெரைட்டியான 9 கஜமும் நம்மள்ட்ட கிடைக்கிறது. இந்த சில்க் காட்டனும் நம்மள்ட்ட கிடைக்கிறது. இது வந்து பிரிண்டட் சின்னாலம்பட்டு. தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டைப் நம்ம கட்டிக்கல, நல்லா இருக்கு. யாருக்காவது தேவைப்படுறது அப்படின்னா நம்ம எஸ்எல்ஆர் கலெக்ஷன் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து லிங்க் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், வாட்ஸ்அப் லிங்க். கலர் ரொம்ப நல்லா இருக்கு. காம்பினேஷன் கலர் நல்லா இருக்கு. நம்மள்ட்ட வேல்தரி பார்டர்ல இருக்கு. நம்மள்ட்ட இந்த கலர்ல நல்லா கீர்த்தனாக்கு இந்த கலர் வாங்கிருக்கேன். இந்த வயலட்டுமே நல்லா இருக்கு. நிறைய கட்டின்னு இருக்கோம். ஆனா இது மாதிரி பிரிண்டட்ல இதோட கட்டின்றது இல்லை. அதனால இந்த டைம் வந்து இது மாதிரி வாங்கலாம். சூப்பரா இருக்கு. தை வெள்ளிக்கிழமைக்காக குழந்தைகள் 2 பேரும் எனக்கு வந்து விளக்கு வாங்கி வெத்தலை பாக்கெலாம் வச்சு கொடுத்து வச்சுருக்கா. இது வந்து விளக்கேற்றினா கூட காற்றடிச்சதுனா கூட நமக்கு வந்து விளக்கு வந்து நிற்காமல் இருக்கும். அது மாதிரி கண்ணாடி போட்டு இப்படி மேலே மூடுற மாதிரி இப்படி வாங்கியிருக்கா. 2 பக்கம் விளக்கேற்றி வைக்கிற மாதிரி வாங்கியிருக்கா குழந்தைகள். இப்படி காமிக்கிறேன். நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. விளக்கு அம்சமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து அழகாக விளக்கேற்றிக்க சௌரியமாக இருக்கும். இதையும் நம்ம தனித்தனியாக கேட்டி வாஷ் பண்ணி இப்படி தேய்க்கலாம். தட்டோடு இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம விளக்கேற்றிட்டோம்னாக்கா இது சுடும். அதனால் அப்படியே குமிழ் வச்சு அப்படியே தூக்குற மாதிரி இருக்குது. நல்லா கோபுரம் மாதிரி இருக்குது. ஜம்முன்னு இருக்குது. லாவண்யா சரண்யா மாதிரி இருக்குது விளக்கும். வழக்கும் ஜோடியாக லாவண்யா சரண்யா மாதிரியே இருக்குது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குடா. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. நான் இப்படி தான் இப்போ நம்ம மாற்றுக்கு வைக்கணும்னு நினச்ச புது ஆற்றுக்கு அது மாதிரி நீங்களும் வாங்கி கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே. குழந்தைகளுக்கு வந்து இந்த தடவை நம்ம தை வெள்ளிக்கிழமைக்கு இங்கே வந்ததுனால நாம்ளும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கூப்பிட்டு எல்லாமே சாப்பாடு போட்டு எல்லாமே வச்சு கொடுக்குற ஒரு பாக்கியம் இருந்தது. குழந்தைகளும் எங்களுக்கு வச்சு கொடுக்குற ஒரு பாக்கியம் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாசம் தான் சொல்கிறேன். அது மாதிரி அமையணும் மொழி செட்டாக எல்லாமே. அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. உங்களுக்கு நான் வச்சு கொடுத்ததில் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் வச்சு கொடுத்ததில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்களும் எனக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதை எதிரே பார்க்கல. போன தடவை அப்படி தான் நீங்கள் வந்து திடீர்னு சில்க் காட்டன் புடவை இதை வச்சு கொடுத்தேன். எனக்கு நான் எதிரே பார்க்கல. எனக்கே தெரியாமல் நீங்கள் வாங்கிட்டேன். எனக்கு எதுவும் தெரியாமல் நீங்கள் வாங்கினதே கிடையாது. ஆனால் எனக்கு தெரியாமல் அதை வாங்கிட்டேன். அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி இதை வாங்கணும்னு நினச்சிருந்தேன். இந்த தடவை ஊருக்கு குறைச்சி நம்ம இதை வாங்கி எடுத்துகிட்டு போகணும். நம்ம தை வெள்ளிக்கிழமை நம்ம மாற்றுக்கு இப்போ வந்து பழ விளக்கு போடுறோம் இல்லையா, நம்ம மாத்தில் கிருத்திகை வைக்கும்போது நான் ஊரில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம மாத்தில் ஏற்றணும் அப்படின்னு நான் நினச்சின்னு இருந்தேன். ஆனால் அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக நான் நினச்ச மாதிரி நீங்களும் வாங்கி கொடுத்துட்டேன். லாவண்யா சரண்யா மாதிரியே இருக்குது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே. ஆமாம், அதே மாதிரி எனக்கு வந்து இந்த க்ரீன் வளையலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த வளையலெல்லாம் இந்த க்ரீன் வளையல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. இது மாதிரி கல் வச்சு வளையல் போட்டுக்கிறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு இதுவுமே. ரெட் கலர் நெயில் பாலிஷ் தான் அம்மாக்கு. ஆமாம், எனக்கு என்ன வேணுமோ அது மாதிரியே நீங்களும் பார்த்து எல்லாமே வாங்கியிருக்கேன். வளையலும் ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே. வழக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. எதிர்பாராமல் வச்சு கொடுக்கறது தான் ரொம்ப சந்தோஷம் அதில் நமக்கு. ஓகேடா தங்கம். அதே மாதிரி இது எதுவும் பெருமைக்காக காமிக்கல, அம்மாவோட சந்தோஷம். ஆமாம், எனக்கு வந்து எப்போதுமே நம்ம தை வெள்ளி ஆடி வெள்ளியிலலாம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு உண்டு. அது எதேர்ச்சியாக அப்படி அமைஞ்சு கொடுத்து நம்மளும் இந்த மாதிரி இந்த தடவை வந்து இருக்கிறச்சு. அதனால் குழந்தைகளும் இங்கே எல்லோரும் இருக்கா அப்படிங்கிறதால நமக்கு எல்லாமே கூப்பிட்டு வச்சு கொடுக்கணும்னு ஆசை. ஏன்னு வச்சுக்கோ, இது மாதிரி இப்போ நம்ம பண்ணுற மாதிரி இப்போ ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. இது மாதிரி நம்மளும் குழந்தைகளுக்கு கூப்பிட்டு வச்சு கொடுக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் வந்து நீங்களாம் நினைக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி இல்லாமல் வச்சு கொடுக்கலாம். ஆற்று பொண்களுக்கு நம்ம அதில் சுங்கி பிரார்த்தனை இப்போ பண்ண முடியல, இந்த வருஷங்களால் பண்ண முடியாமல் போயிடுது, எங்களுக்கு ஏதோ வருஷத்தீட்டு பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறவாள்லாம் இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு இது மாதிரி சாப்பாடு போட்டு குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் வச்சு கொடுத்து நமக்கு என்ன முடியுமோ, நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அது மாதிரி. ஒன்றுமே இல்லைன்னா கூட ஒரு ரவிக்கு துணி இருந்தாலுமே கூட ஒரு வெள்ளிக்கிழமையில் கூப்பிட்டு கொடுக்கும்போது ரொம்ப விசேஷம். அது நவராத்திரி வெள்ளி, ஆடி வெள்ளி, தை வெள்ளி இதிலெல்லாம் கூப்பிட்டு கொடுத்தோம்னா ரொம்ப விசேஷம் நமக்கு. அதனால் இதே மாதிரி நீங்களுமே பண்ணி பாருங்கள். எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அவளும் இந்த மாதிரி தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதில். சரிம்மா, இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். ஆமாம், இதோட நம்ம இந்த பிளாக் முடிச்சுக்கலாம். அடுத்த தடவைக்கு நம்ம இன்னும் வேறு ஏதாவது புதுசாக நம்ம ஏதாவது வீடியோலாம் போடுறோம். நீங்களே எல்லாமே பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தடவை வந்து புதுவிதமான வடைகள், புதுவிதமான பச்சடிகள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.